தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையிலேந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்துள்ளோம். புதுமை வரம்பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை கடிவாய் கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம்மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாவரும் மெய்யங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமென். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 54 முதல் 55 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று புனித ஜெரோம் அவர்களின் நினைவை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. திரு விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று கூறி திரு விவிலியத்தின் மேன்மையை கத்தோலிக்க திரு அவையின் உலகத்திற்கு உரக்கச் சொன்னவர். இயேசு ஆண்டவர் பிறந்த பெத்லகேமில்தான் அவர் தனது விவிலிய விளக்க உரைகள் மற்றும் லத்தீன் விவிலியம் குறித்த தனது படைப்புகளை எழுதத் தொடங்கினார். இந்த பணிக்கு கூடுதலாக மடாலயங்களை நிறுவ உதவினார். ஜெரோம் பழைய ஏற்பாட்டின் பெரும்பகுதியை எபிரேய மொழியிலிருந்தும் சிலவற்றை கிரேக்க மொழியிலிருந்தும் மொழிபெயர்த்தார். மேலும் அவர் வேதாகம விளக்க உரைகள், வாழ்க்கை வரலாறுகள், எழுத்தாளர்களின் வரலாறு ஆகியவற்றை தொடக்க திரு அவைக்கு எழுதி கொடுத்தவர். அவரது மிகப்பெரிய சாதனை நிச்சயமாக கத்தோலிக்க திரு அவையால் இன்னும் பயன்படுத்தப்படும் திரு விவிலியத்தின் பொது மொழிபெயர்ப்பை சுட்டி காட்டுகிறது. இந்த புனிதமான மர்மத்தை விட புனிதமானது எதுவாக இருக்க முடியும்? இதில் காணப்படும் இன்பத்தை விட வேறு என்ன மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கடவுளின் ஞானமான திட்டத்தை கற்றுக்கொள்வதையும் அவருடைய சரணாலயத்திற்குள் நுழைந்து படைப்பாளரின் மனதை பார்ப்பதையும், இந்த உலக ஞானிகளால் ஏளனம் செய்யப்பட்டாலும் உண்மையில் ஆன்மீக ஞானத்தால் நிறைந்த உங்கள் இறைவனின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்பதையும் விட எந்த உணவு, எந்த தேன் இனிமையாக இருக்க முடியும் என்று திரு விவிலியத்தின் மேன்மையை பற்றி எடுத்து கூறுகிறார். இரவும் பகலும் இறைவனுடைய சட்டத்தை தியானிப்பதிலும், அது திறக்கப்படாத போது அவரது இதய கதவை தட்டுவதிலும், தம திருத்துவத்தின் அப்பத்தை பெறுவதிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்வதை திரு விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். வேத வசனங்கள் என்பது ஒரு குழந்தை நீரில் மூழ்கிவிடுமோ என்ற பயமின்றி வந்து குடிக்கும் அளவுக்கு மிகவும் ஆழமற்றவை. ஆனால் இறையியலாளர்கள் ஒருபோதும் அடிப்பகுதியை தொடாமல் நீந்திச் செல்லும் அளவுக்கு மிகவும் ஆழமானவை. நாம் ஜெபிக்கும்போது கடவுளிடம் பேசுகிறோம், ஆனால் நாம் இறை வார்த்தையை படிக்கும்போது கடவுள் நம்மிடம் பேசுகிறார். இவைகள் புனித ஜெரோமின் பொன்மொழிகளாக உதிர்க்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. எங்களை நேசத்தோடு பராமரித்து பாதுகாத்து வரும் அன்பின் பரலோக தந்தையே, உமக்கு துதி கன மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய மேலான பராமரிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திய உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும்
எல்லோருக்கும் வெளிப்படுத்துவேன். அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வலியன. அவரது அரசு என்றுமுள்ள அரசு, அவரது ஆட்சியுரிமை வழிவழி நிலைக்கும் என்று நெபுகத் நேசர் ஜெபித்ததைப் போல நாங்களும் உம்மிடம் வியப்புக்குரிய செயல்களை எண்ணி வியந்து உம்மை போற்றுகிறோம். எங்கள் அன்பான தகப்பனே, வலிமைமிகு கரத்தால் அன்று நெருப்பிலே போடப்பட்ட தானியேலின் நண்பர்களாகிய சாத்ராக்கு, மேசாக்கு, அபத்நகோ ஆகியோரை தலைமுடி கருகாமல், உடல் எரிந்து போகாமல் பத்திரமாய் பாதுகாத்து காப்பாற்றியதைப் போல மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்படும் நெருப்பு போன்ற வார்த்தைகளின் விமர்சனங்கள், ஏளன பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள், நையாண்டித்தனமான பேச்சுக்கள், மனதை குத்தி கிழிக்கும் கடினமான சொற்களுக்கு எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவீராக. தானியேல் சிங்க குகையில் போடப்பட்ட போது சிங்கங்களின் வாய்களை அடைத்து அவருக்கு உணவு கொடுத்தது காத்தது போல இன்று எங்களை எதிர்த்து நிற்கும் கடன் தொல்லைகளை, பொருளாதார சிக்கல்களை விலக்கி எங்களுடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட எங்களுக்கு உதவியருளும். தானியேலுக்கு விண்ணக மறைபொருளை விளக்கிச் சொல்லி எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்திய ஆண்டவரே, எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நல்வாழ்வையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஞானத்தோடு எங்கள் பிள்ளைகள் செயல்பட அவர்களுக்கு உதவி செய்வீராக. தோபித்து புத்தகத்தின் சாராவின் சாபத்தை முறித்து திருமண தடைகளை விலக்கிய ஆண்டவரே, இன்று எங்கள் பிள்ளைகளின் திருமண தடைகளை முறித்து சுப வாழ்வு தழைத்திட செய்தருளும். தோபித்துவின் கண்களை குணமாக்கி சுகம் கொடுத்ததைப் போல இன்று நோயிற்றிருக்கும் எமது பிள்ளைகளின் பல்வேறு விதமான நோய்களில் இருந்தும் அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக. விண்ணக கடவுளின் வழிகாட்டுதல் என்றென்றும் இருக்கும்படி மன்றாடி ஜெபித்த தோபித்துவின் குடும்பத்தைப் போல இன்று நாங்களும் உம்முடைய வழிகாட்டுதலுக்காக எங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் என்று நிலைத்திருக்க அருள் புரிவீராக. ஆமென். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா.